குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கஸ்டமர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது இயலில் உள்ள, அதாவது 12ஆம் வகுப்பு 8வது இயலில் உள்ள இனிக்கும் இலக்கணம் குறியீடை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள். இங்கிலீஷில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சிம்பிள்னு சொல்லுவீங்க. அந்த சிம்பிளை நம்ம கவிதைகளில் சங்க இலக்கியங்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த இனிக்கும் இலக்கணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கவிதை துறையில் மிகுதியும் வழங்கி வரும் குறியீடு என்ற உத்தி ஆங்கிலத்தில் சிம்பிள் என ஆளப்படுகிறது. சிம்பிள் என்பதற்கு ஒன்று சேர் என்பது பொருள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் என்பதன் பொருள் ஒன்று சேர் என்பது பொருள். ஏதேனும் ஒரு வகையில் இரண்டு பொருள்களுக்கு இடையே உறவு இருக்கும். அது உருவ ஒற்றுமையாக இருக்கலாம், அருவமான பண்பு ஒற்றுமையாக இருக்கலாம். உருவமா இருக்கலாம் அல்லது அருவமா இருக்கலாம். பெண்ணை விளக்கு என்று அழைப்பதற்கு பண்பு காரணமாக இருக்கிறது. பெண்ணை விளக்கேத்த வந்தவ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணை விளக்குன்னு சொல்றதுக்கு, விளக்குனா ஒளிரக்கூடியது. சரிங்களா? மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படக்கூடியது. அப்ப நம்மளுடைய குடும்பத்தின் நிலையை உயர்த்துவதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் இருக்கின்றார்கள். அதனாலதான் விளக்குங்கிற பொருள்ல அவங்க சொல்றாங்க. பண்பு காரணமாக இருக்கிறது. பறவையான வெண்புறா சமாதானத்தின் குறியீடாக இருக்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கருவியான தராசு நீதியின் குறியீடாக இருக்கிறது. கருவியான தராசு என்னவா இருக்கு? நீதியின் குறியீடாக இருக்கிறது. விலங்கான சிங்கம் வீரத்தின் குறியீடாக இருக்கிறது. இவ்வாறு மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு எனப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் இது. குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் எனப்படுகிறது. சரிங்களா? குறியீடு பல துறைகளில் பயன்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. குறியீட்டியங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல என்னவா இருக்கு? குறியீட்டியங்கிற ஒரு கோட்பாடாக உருப்பெற்றது. பொதலேர், ரைம்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் இக்கோட்பாட்டை விளக்கி வளர்த்தார்கள். குறியீடு பற்றிய கொள்கை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றினாலும் அனைத்து மொழி இலக்கியங்களிலும் குறியீட்டை பயன்படுத்தும் வழக்கம் முன்பிருந்தே உள்ளது. சரிங்களா? தமிழை பொறுத்தவரை தொல்காப்பியர் காலம் முதல் இப்பயன்பாட்டை அறிய முடிகிறது. இந்த குறியீட்டு முறை நம்மளுடைய தொல்காப்பியர் காலத்திலிருந்து நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறத நம்ம இலக்கியங்கள் மூலம் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை உவமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றுள்ளன. தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று ஹார்ட் குறிப்பிட்டு இருக்கிறார். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்வோடு ஹார்ட் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய செய்தி. வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று யார் சொல்லியிருக்கா? ஹார்ட்ங்கிற ஆங்கில கவிஞர் சொல்லியிருக்கார். இந்த குறியீட்டு மரபு இன்றைய புது கவிதைகளில் மிகுதியாக காணப்படுகிறது. சரிங்களா? உவமேயத்தை கேட்போர் ஊகித்துக் கொள்ளுமாறு விட்டு உவமையை மட்டும் கூறுவது உள்ளுரை உவமத்தின் அடிப்படை. இதுவே குறியீட்டின் அடிப்படையும் ஆகும். இதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கலித்தொகை பாடல். உருவழி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதையானை நீடு இருவிடர் அகம் சிலம்ப கூய்ந்தன் கோடு பொய்க்கல்லாது உழக்கும் நாளா கேள் அப்படிங்கிற அந்த கபிலருடைய கலித்தொகை பாடலை கொடுத்துருக்காங்க. அதாவது வேங்க மரம் பூத்திருந்தது, அது புலி போல தோன்றியது. அதன் மீது சினம் கொண்டு மத யானை வேங்கையின் அடிமரத்தை தந்தத்தால் குத்தியது. ஆழப்பதிந்த தந்தத்தால் அதனால் எடுக்க முடியவில்லை. மழையின் குகைகளில் எதிரொலி கேட்கும்படி அது முழங்கியது. இப்படி யானை முழங்கிடும் நாட்டை உடையவனே கேள் அப்படின்னு சொல்றாங்க. கேள் உடையவனே கேள். இப்பாடலில் யானை தலைவனுக்கு குறியீடாக இடம்பெறுகிறது. தலைவியுடனான திருமணத்தை தோழி வலியுறுத்தியதை விரும்பாத தலைவன் அக்கூற்றை மறுத்ததற்கு யானை வேங்கை மரத்தை குத்தியது குறியீடாகிறது. அவள் கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்துதலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாத யானை தவிப்பது குறியீடாகிறது. சரிங்களா? போய் தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் தலைவன்கிட்ட யார் சொல்றா? தோழி சொல்றா. அது அவனுக்கு வருத்தத்தை அளிக்குதான். அந்த வருத்தத்துல அவன் அந்த தந்தத்துல குத்த மாதிரி அவன் குத்தும் பொழுது அந்த தந்தை எப்படி அதை மாட்டிக்கிட்டு யானைக்கு துன்பத்தை கொடுக்குதோ அதை போல தலைவனுக்கு துன்பம் நேர்வதாக இங்க குறியிடப்படுத்தப்பட்டிருக்காங்க. கோலிலை வாழை கோல்முதிர் பெருங்குழை ஊளுரு தீங்கனி உண்ணுனர் தடுத்த சாரற் பலவின் சுளையிடு ஊழ்படுவு பாறை
நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலாது கரிவலர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குறியா இன்பம் எளிதின் நின்மழை பல்வேறு விளங்கும் எய்தும் நாடா அப்படிங்கிற கபிலர் அகநானூற்று பாடல் வழியாக அடுத்த செய்தியை சொல்றாங்க. அப்ப தாமாகவே முதிர்ந்து பழுத்த இனிமையான வாழைக்கனிகள், உண்ண திகட்டும் இனிய பலாச்சுளைகள், நன்கு விளைந்த நருந்தேன் ஆகிய மூன்றும் பாறைக்கண் அமைந்த பெரிய சுனை நீரில் விழுந்து தேரலாக அப்படின்னா மயக்கம் தரும் கல் மாறியுள்ளன. அச்சுனை நீரை அறியாது உண்ட ஓர் ஆண்குரங்கு மயங்கியது. பிறகு பக்கத்தில் இருந்த மிளகு கொடியில் படர்ந்துள்ள சந்தன மரத்தில் தாவி ஏறுவதற்கு முடியாமல் கீழே விழுந்து கிடந்த நறுமணமிக்க பூக்களாகிய படுக்கையில் விழுந்து களிப்புடன் படுத்து உறங்குகிறது. இவ்வாறு தாம் எதிர்பாராத வகையில் தன் இன்பத்தை மழையகத்து பல்வேறு விலங்கினங்களும் எளிதாய் பெற்று மகிழும் வளமுடைய மலை நாட்டு தலைவனே என்று தோழி கூற்றாக கபிலர் இந்த பாட்டை பாடியிருக்கிறார். கடுவனின் அறியாமை, கடுவன்னா குரங்கு, மந்தி குரங்கு, ஆண் குரங்கு சொல்லுவாங்க. அறியாமை போன்றே நீயும் களவிலே கூடி திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலே மயங்கி கிடைக்கின்றாய் என்று தலைவனின் செயலை தோழி குறிப்பாக சுட்டி காட்டுகிறார். இது ஆண்குரங்கின் செயலை தலைவனின் செயலுக்கும், சுனைநீர் தேரல் தலைவன் கொண்டுள்ள இன்பம் தரும் மயக்கத்திற்கும், சந்தன மரத்தில் ஏறுவதற்கு முடியாமல் பூக்களாகிய படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கும் செயல், திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கும் தலைவனது செயலுக்கும் குறியீடாக அமைந்துள்ளதை அறியலாம். எதுக்கு எல்லாம் குறியீடுங்கிறது இந்த இதுல இருக்கு. இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புது கவிதைகளில் தொன்மங்கள் குறியீடாக அமைந்து கருத்தை அழுத்தமாக உணர்த்த உதவுகின்றன. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒன்போடு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வியர்வை. இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி. பால்வீதி அப்துல் ரஹ்மானுடைய கவிதை வரிது. ஆதிரை இட்ட பருக்கையினால் அமுத சுரபியில் உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது போல் உழைப்பால் உலகம் செழித்து வளர்கிறது என்ற கருத்து புலப்படுத்தப்படுகிறது. அந்த அட்சய பார்த்தியம், காய சண்டிகை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தீரா பசி நோய்க்கு நம்ம அந்த மாதிரி அந்த காய சண்டிகை பெற்ற பாத்திரம் தான் என்னது, காய சண்டிகையோட பசிப்பினி போக்கியது அந்த அட்சய பாத்திரம்ன்ற கதை. அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் அந்த மணிமேகலை கதை நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. வியர்வை துளிக்கு ஆதிரை பருக்கை குறியீடாகிறது. செழிப்புக்கு அமுத சுரபி குறியீடாகிறது. அடுத்தது திட்டம். வரங்கள் சாவகங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தான். திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போய்விடுவதை இக்கவிதை உணர்த்துகிறது. வரம் திட்டத்திற்கு குறியீடாகிறது, சாபம் அதன் பயனற்ற விளைவுக்கு குறியீடாகிறது. சரிங்களா? இவ்வாறு சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் இன்னொன்றை குறிப்பால் உணர்த்துவது குறியீடு. இது புதிர் போல அமைந்து இன்பம் அளிக்கிறது, உணர்வு அளிக்கிறது, புரிதலை அளிக்கிறது. மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழைத்து சொல்லவும் குறியீடு பயன்படுகிறது. குறியீடு எதற்கெல்லாம் பயன்படுகிறதுங்கிறது இதுவும் 2 மார்க் கொஸ்டின், இதை மார்க் பண்ணிக்கோங்க. குறியீடு என்னும் இவ்வுத்தியின் அடிப்படை இலக்கணங்களாவன. சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருத்தல் வேண்டும். சுட்டும் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருத்தல் வேண்டும். இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டு பொருள்கள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, குறியீடு என்பது ஒரு புதிய வடிவம் அன்று. சங்க இலக்கிய பாடல்களும் உள்ளுரை ஓமம் என்னும் இலக்கிய உத்தியும் இன்றைக்கு குறியீடு என்று நாம் குறிப்பிடும் உத்தியும் ஒன்றுதான். சங்க காலம் தொட்டே தமிழருக்கு குறியீட்டு சிந்தனை இருந்தமை நம்மால் அறிய முடிகிறது. உள்ளுரை ஓமம் அக இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை, மறைக்க வேண்டியவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்படுத்துது. குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் குறிப்பாக உணர்த்த பயன்படும் இலக்கிய உத்தி ஆகும். சரிங்களா? இதுல உள்ள 1 மார்க் 2 மார்க்லாம் நான் சொல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், மார்க் பண்ணி படிச்சிருக்கணும். படிச்சு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதுங்க. நன்றி.